ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ என்னோட ப்ரோக்ராம் நிறைய நீங்கள் வியூ பண்ணுறீங்க. மந்த்லி ப்ரிடிக்ஷன், அதுக்கப்புறம் எல்லா கிரகங்களுடைய டிரான்சிட் எல்லா ப்ரிடிக்ஷன்ஸும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்லைன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா இப்போது ராகு கேது பயிற்சி டிரான்சிட்டோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சியோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் உங்களோட அடுத்து ஷேர் பண்ண போகிறேன். அடுத்து சனி பயிற்சி. ஸோ எல்லா பயிற்சியோடைய பலன்களையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறதுக்கு, அதை நீங்கள் பலன்களை பார்த்து உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் எல்லாம் எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம், எப்படி அதை வந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றத தயார்படுத்திக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. ராகு கேது பயிற்சி 2017 இந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி இந்த ராகு மற்றும் கேது வந்து பயிற்சி அடைகிற பலன் துலாம் ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்துமா, இல்லை வந்து ஏதாவது கெடு பலனை கொடுக்குமான்றதை விரிவாக உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அந்த ராசிநாதன் சுக்கிரன், இந்த சுக்கிரனுக்கு ராகு வந்து ரொம்ப ஃபேவரபிளான ஒரு ஃப்ரெண்ட்லி பிளானட். ஸோ இந்த ராகு பொதுவாக எங்கே இருந்தாலுமே துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை தான் தரார். இருந்தாலும் இந்த துலாம் ராசிக்கு இந்த தடவை இந்த 2017 எந்த அளவுக்கு அந்த மாற்றம் ஃபேவராக இருக்குன்றதை நம்ம டீப்பாக பார்ப்போம். துலாம் ராசியை பொறுத்தவரையில் இந்த ராகு 11th ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம வீட்டில் இருந்து 10வது வீடு 10th ஹவுஸ், இந்த 10th ஹவுஸ்க்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பயிற்சி அடைகிறார், டிரான்சிட் ஆகிறார். ஓகே, இந்த 10th ஹவுஸ் துலாமுக்கு ஃபேவரபிளா இல்லை அன்ஃபேவரபிளா? வெரி சிம்பிள். 10ஆம் வீடுங்கிறது ஹவுஸ் ஆஃப் பிஸ்னஸ், ஹவுஸ் ஆஃப் கரியர், ஜாப், ஹவுஸ் ஆஃப் கர்மா அண்ட் ஹவுஸ் ஆஃப் ஜீவனம் சொல்லுவோம். அதாவது அன்றாட வாழ்க்கையுடைய அவங்களுடைய வாழ்க்கை நிலை. இந்த 10வது வீட்டில் ராகு டிரான்சிட் ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சுக்கிரனுக்கு ஃபேவரான ஒரு ஃப்ரெண்ட்லி பிளானட். இந்த ராகு ஒரு ஃபாஸ்ட் மூவிங் பிளானட், அதாவது அந்த ராகுவோடைய ஃபோர்ஸ் அட் ஸ்பீடு வந்து அதிகம். அப்போ 10th ஹவுஸ் அப்படின்னு போகும்போது ஜாப்ல யாராவது சேஞ்ச் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் அண்ட் பொசிஷன் கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஓவர்சீல பிஸ்னஸ் பண்ணணும், கண்டம் விட்டு கண்டம் தொழில் தொடர்பில் நல்ல பிஸ்னஸில் வந்து ஷைன் ஆகணும், மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணணும், கிளை தொழில்கள் பண்ணணும். அதே மாதிரி வந்து நிறைய ட்ரேடிங் வந்து பாசிட்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் நடக்கணும் அப்படின்ற நினைக்கிறவங்களுக்குலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு பயங்கர லக்கியாக கை கொடுப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ராகு 10th ஹவுஸில் இந்த ஹவுஸ் ஆஃப் கர்மா அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இந்த ஹவுஸ் ஆஃப் கர்மா அப்படிங்கிறது வந்து இந்த 10th ஹவுஸில் ராகு வரும்போது உங்களுடைய குட் டீட்ஸ் அண்ட் பேட் டீட்ஸ், உங்களுடைய சுப பலன்களும் அசுப பலனும் பூர்வ ஜென்மத்தில் இருந்த தொடர்புக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜென்மாவில் இப்போ இந்த ராகுடைய டிரான்சிட் உங்களுக்கு அந்த பலனை கொடுக்கும். ஓகே, இப்போ ராகு டோட்டலாக நம்ம வந்து பார்க்கும்போது பிஸ்னஸ் அண்ட் கரியருக்கு ரொம்ப ஃபேவரபிளாக தெரியுது. ஓகே, மற்ற ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இந்த ராகு ஃபேவராக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எப்போவுமே 10th ஹவுஸில் ராகு போகும்போது உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல கேது டிரான்சிட் ஆகும். பொதுவாகவே இந்த ராகு கேதுனா எல்லாருக்கும் ஒரு அடிப்படை பயம் இருக்குது. இந்த ராகு கேதுனா நிறைய கெடுதல் செய்யும், தடங்கள் பண்ணும், பிரச்சனைகள் ஏதாவது செய்யும் அப்படி நிச்சயமாக கிடையாது. நீங்கள் ராகுவோடைய அந்த அந்த பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுவே நீங்கள் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த கேது துலாமை பொறுத்த வரைக்கும் 4th ஹவுஸில் கேது, ஞானகாரகன் கேது 4ஆம் இடம். இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய மதர் ரிலேஷன்ஷிப், உங்களுடைய மதருடைய ஹெல்த், உங்களுடைய பர்சனல் ஹெல்த், இதில் வந்து ஒரு நிலையற்ற தன்மையில் ஏதாவது ஒரு உடல் ரீதியான உபாதைகள் ரொம்ப நாளாக கொடுத்துட்ருக்கு, அது இந்த வாட்டி வந்து நிவர்த்தி அடையும். எப்படி நிவர்த்தி அடையும்? அந்த பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகும், அதுக்கு நீங்கள் வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையை உண்டு பண்ணோம். பட் அதனால் வந்து உங்களுக்கு அந்த நோய் அந்த பிரச்சனைகள் வெளியில் போகும், ஒரு மாற்று வைத்தியம் கிடைக்கும், ஆல்டர்னேட்டிவ் மெடிசன். அப்போ இந்த கேதுவோட இந்த 4th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியில் தள்ளுறதுக்கு அது எஃபர்ட், அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த கேது இந்த 4th ஹவுஸில் இருக்கிறது உங்களுடைய ஓல்டு வெஹிக்கிள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நியூ வெஹிக்கிளாக கன்வெர்ட் பண்ண கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா வியாழனுடைய பார்வையும் போய் விழுது கேதுவோடைய மேலே. ஸோ கேது மேலே வியாழனுடைய பார்வை வந்து டிரான்சிட் ஆகும்போதே விழுறது என்ன செய்யும், உங்களுக்கு வந்து பழசை புதுசாக்குற ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். ரொம்ப நாளாக வீடு கட்டணுன்ற பிளான் இருந்துச்சுன்னா அந்த வீடு வந்து கட்ட வைக்கும். ஏதாவது ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணணும், நம்ம இந்த வாட்டி வந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம ஃபேவரபுளாக சேவிங்ஸில் போகுமான்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ கேது ஒரு பக்கம் உங்களோட கெட்டதை வெளியில் எடுக்கிற ஒரு பயிற்சியாக நடக்குது, இன்னொரு பக்கம் உங்களுக்கு நல்லதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்க சேவ் பண்ணிக்க ஒரு யோகமான கேதுவை தான் டிரான்சிட் ஆகும்.
ஸோ ராகு அண்ட் கேது இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்ம ஃபேவராக தான் பார்க்குறோம். இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணோம்னா இந்த ராகு இந்த துலாம் ராசியை பொறுத்தவரையில் ஃபர்ஸ்ட் ஒரு மூவிங் ஸ்டார் ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஸ்டாரோட லார்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன். துலாம் ராசிக்கு புதன் வந்து ரொம்ப ஃபேவரான ஒரு ஃப்ரெண்ட்லி பிளானட். இந்த ஃப்ரெண்ட்லி பிளானட் மெர்க்குரியோடைய ஸ்டாரில் ராகு போகும்போது இவங்களுக்கு என்ன நடக்கும்? தூர தேசத்துலேருந்து ஒரு ஃபோன் கால் மூலிமா, கம்யூனிகேஷன் மூலிமா, இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் மூலிமா நல்ல செய்தி தேடி வரும். அதன் மூலிமா ஒரு பிஸ்னஸ் டர்ன் ஓவர், அதன் மூலிமா ஒரு டர்னிங் பாயிண்ட் இன் யுவர் கரியர் அண்ட் இன் யுவர் பிஸ்னஸ் லைஃப். இது இந்த ராகு கொடுத்துரும். அடுத்தது சாட்டர்னுடைய ஸ்டாரில் இந்த ராகுடைய மூவ்மெண்ட் இருக்கு. இந்த சாட்டர்னுடைய ஸ்டாரில் ராகுடைய மூவ்மெண்ட் போகும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக பழச புதுசாக்குற ஒரு வாய்ப்பை உருவாக்கும். சப்போஸ் வீடு வந்து ரொம்ப அன்கண்டிஷனாக இருக்குன்னா ரெனோவேஷன்ஸை பண்ண வைக்கும். வெஹிக்கிள் ஏதாவது மாற்றணுன்ற பிளான் இருந்துச்சுன்னா அந்த பிளானை வந்து நிறைவேற்றி கொடுக்கும். இது இந்த ராகுடைய மூவ்மெண்ட்டை நமக்கு தெரிய வருது. இந்த பக்கம் கேது அகெயின் அவரோட ஸ்டார் மூவ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து அங்காரகன்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாயுடைய ஸ்டாரில் மூவ் ஆகுறாரு. அந்த செவ்வாயுடைய ஸ்டாரில் கேது மூவ் ஆகும்போது உங்களுக்கு கணவன் மனைவி இடையே இருந்த சில வாக்குவாதங்கள், அன்வான்ட் கன்ஃபியூஷன்ஸ்க்கெலாம் ஒரு முடிவு கொண்டு வர மாதிரியான ஒரு விவாதத்தை கொண்டு வருவார். அதுக்கடுத்து அந்த கேதுவுடைய மூவ்மெண்ட் சந்திரனுடைய அந்த ஸ்டார் திருவோணத்தில் போகும். திருவோணத்தில் கேது போகும்போது உங்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கும். நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராகிடணும். இட் மேபி எ பிஸ்னஸ் ட்ரிப் ஆர் எ பர்சனல் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு ஒரு ட்ரிப்பாகவும் இருக்கலாம். அடுத்தது சூரியனுடைய ஸ்டாரில் இந்த கேது ட்ராவல் ஆகும். இந்த சூரியனில் கேது ட்ராவல் ஆகும்போது உங்களுக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஆதரவு கிடைக்கும். ஸோ ஓவரால் இந்த ராகு அண்ட் கேது துலாமுக்கு நிறைய ஃபேவராக இருக்குது. ஹெல்த்தில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கூடுதலாக செலுத்தணும். அதில் உள்ள பிரச்சனை ஏதாவது தெரிஞ்சால் அது முக்கியமாக இந்த ராகு கேது கொடுக்கறது கழுத்து, குடல், இந்த இன்டெஸ்டைன், அதுக்கப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி ப்ராப்ளம், யூரோலஜி, டிசென்ட்ரிகல் ஏரியாவில் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் நிறைய கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சால் உடனே நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. இப்போ இந்த ராகு அண்ட் கேது இந்த டிரான்சிட் பலன் உங்களுக்கு 100% நல்லதாக இருக்குமானா உங்களோட பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் பர்த் சார்ட்லேயும் இந்த ராகு அண்ட் கேது யோகமாக இருந்தால் இந்த டிரான்சிட் உங்களுக்கு டெஃபினட்டாக ஃபேவராக இருக்கும். ஒருவேளை பர்த் சார்ட்டை தோஷமாக இருந்தால் அதுக்குண்டான பரிகாரம் என்னன்றதை நீங்கள் பார்த்து செஞ்சு நிவர்த்தி பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக உங்களுடைய லக்னா அண்ட் ராசி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பலனை பாருங்க. துலாம் ராசியாக இருந்து நீங்கள் துலாம் லக்னமாகவும் இருந்தீங்கன்னா இந்த பலன் நிறைய பொருத்தமாக இருக்கும். ஒருவேளை வேற லக்னமாக இருந்தீங்கன்னா அதுக்குண்டான பலனையும் சேர்த்து பார்த்து கம்பேர் பண்ணி இதுக்குண்டான பரிகாரங்களை செஞ்சு இந்த ராகு கேதுவை நன்மைகளை செய்ய வைக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் செய்யுங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ், ஸோ என்னோட இந்த ராகு கேது டிரான்சிட் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதில் வந்து பர்சனலாக நிறைய டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து யூ வாண்ட் டு நோ சம் கிளாரிஃபிகேஷன்ஸ், கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள் 9941161613. ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்களோட பர்த் சார்ட் அனலைஸ் பண்ணி அதன் மூலிமா அந்த ராகு அண்ட் கேது தோஷத்துக்கு என்ன நிவர்த்தி பண்ணலாம், எப்படி அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது, எந்த டெம்பிள் விசிட் மூலிமா உங்களுக்கு இந்த பரிகாரத்தை சரியாக பண்ண முடியும், அதே மாதிரி என்ன பொருட்களை வந்து நீங்கள் பயன்படுத்தணும், இந்த நிவர்த்திக்கு உண்டான தோஷ நிவர்த்திக்கு உண்டான யந்திரம் அல்லது உங்களுக்கு தேவையான ருத்ராட்சம் என்ன ஃபேஸ் போட்டால் அது வந்து தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும், என்ன ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு வந்து லக்கியாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் டூல் இருக்கா இதை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற எல்லா கிளாரிஃபிகேஷன்ஸ்க்கும் நீங்கள் என்னோட கன்சல்டேஷன் எடுத்து என்னை கால் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.